Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக இந்த கேபேஜ் பிரியாணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கேபேஜ் எனக்கு இப்படி தான் செஞ்சு வேணும்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே கேபேஜ்னால் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கேபேஜ் எடுத்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளா மாவு அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு காரமிளகாய் தூள் எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள்னாலும் இது அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். அப்போ நம்ம இதை ஒரு ஸ்பியர் ஷேப்க்கு நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெயில் நல்லா முழுகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. இது நான் ரெட் கேபேஜ் எடுத்ததுனால டார்க்கான கலராக தெரியுது. நீங்கள் ஒயிட் எடுத்திங்கன்னா இவ்வளோ டார்க் ஆகாது. உங்களுக்கு நல்லாவே வெந்து வரும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடேறினதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கணும். 1 கப் அரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருந்தேன். கொஞ்சம் நேரம் தான் தண்ணியில், ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஊறிச்சு. இதெல்லாம் ரெடியாகிற வரைக்கும் தான் ஊறிச்சு. அப்புறம் அந்த அரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு எடுத்த அந்த பால்ஸை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் ரைஸ் வேக வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் ரைஸ் இருந்தால் போதும். அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம எடுத்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைஸ் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் இருந்தது உடனேவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ரைஸ் நமக்கு பொலன்னு வராது. அப்புறம் நான் இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்க. நீங்கள் கொத்தமல்லி புதினா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். விசில் எதுவும் வராது. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.